धियं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदहानशृण्वन्नो दिवे श्रीदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः। ॐ ध्यानं गजाननं भूतगणाभिषेपितं गपित्तजम्बुफलसारभक्षितम् उमाशुतं सोतविनादकारणं नमामि विघ्नेश्वरः पादपङ्कजम् अगजार्तनपद्मार्गं गजाननमकर्णितम् अनेकदन्तभक्तानां एकदन्तं उपाश्रये मूषिकवाहनं भूतगजस्य सापकर्णविलम्बसूत्र वामनरूपमहेन्द्रपुत्र विघ्नविनायकपादनमस्ते महागणपतये नमो नमः। பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே விண்கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே இன்றும் மூவா முகூர்த்தத்தில் இளையவளே காத்தவளே உன்னை அன்றி வந்தோர் தெய்வம் வந்திப்பதே சரி, அப்புறம் என்ன, நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம், வாங்க வாங்க. அம்மா, அப்பா, அத்தை, போயிட்டு வரேன் அத்தை. மடி பூமாரி, போயிட்டு வாம்மா, போயிட்டு வா, நல்லபடியாக இருந்த. என்னம்மா என்னம்மா அப்படி சோகமாக சொல்கிற? காலையில் நான் சொன்னப்ப நீ எனக்கு ஆறுதல் சொன்ன, இப்போ நீயே எப்படி பேசுகிற? மடி, நீ காலையில் சொல்லும் போது கூட எனக்கு ஒன்றும் தெரியலம்மா. இப்போதாம்மா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. நீ கல்யாணம் ஆகி போகிறன்னும் போது இப்போ அங்கே என் கூட யார் இருப்பா? நீ தாம்மா எனக்கு எல்லாமே. உனக்கு எதாவது ஒன்றுனா என்கிட்ட ஒன்று சொல்லுவேன், எனக்கு எதானா நான் உன்கிட்ட சொல்லுவேன். உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் கூட அந்த அளவுக்கு என் கூட எதுவுமே இருந்து பார்த்துக்க மாட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் சாப்பிட்லாலும் சரி, நீ தாம்மா கூட இருந்து பார்த்துப்பேன். இப்போ நீ வேற வீட்டுக்கு போறன்னும் போது கஷ்டமா இருக்குமா? அம்மா வேண்டாம்மா, இப்போ இதை பற்றி பேச வேணாம். நான் ஏதோ மனசுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு அழுவாம இருக்கேன். வேண்டாம்மா, இதை பற்றி பேசாதம்மா, நம்ம பேசிக்கலாம்மா. இது என்ன இருக்கு? நான் எங்கே போகிறேன்? இங்கே தான் இருக்கேன். நான் அப்பப்போ ஒன்று வந்து பார்க்குறேம்மா, நீ என்ன வந்து பாரு. இது எல்லாரும் வீட்டில் நடக்கிற ஒன்று தானம்மா, விடுமா. சரசு சரசு, எல்லாருக்கும் தான் வருத்தம் இருக்கு, விடு. இந்த நேரத்தில் போய் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிற? நல்லபடியாக புகுந்த வீட்டுக்கு அனுப்பி அழுவாத சரசு. இல்லை மாமா, நான் கண்ட்ரோல் பண்ணணும் தான் நினைக்கிறேன் மாமா, ஆனால் முடியல மாமா. என்ன மீறி கண்ணிலேருந்து தண்ணி வருது. நீங்களே சொல்லுங்க மாமா, நம்ம வீட்டில் துருன்னு எல்லா வேலையும் செய்கிறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், உங்களையும் என்னை பார்த்துக்கிறது எல்லாமே பூமாரி தானாங்க மாமா. இப்போ அவன் இல்லை, நான் எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு என்னமோ இது எழுந்த மாதிரி இருக்குது மாமா. சரசு சரசு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? பொம்பளை பிள்ளைய பெற்ற வேற ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுத்தா ஆகணும். அதுக்காக இப்படி வருத்தப்பட்டா நம்ம வீட்டிலே தான் வச்சுக்கணும் நம்ம பொண்ணை. மாமா, நம்ம மூத்த பொண்ணை கட்டி கொடுத்த மாதிரி பூமாரியும் சரவணை கட்டி கொடுத்துருந்தா நேரம் பக்கத்துலேயே இருந்திருப்பா பூமாரி. எப்போ வேணாலும் பேசிக்கலாம், பழகிக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ தூரமாக கட்டி கொடுக்குறோமே மாமா. ஐயோ சரசு, உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. நீ அழுது அழுது எனக்கு அழுவு வந்துடும் போல. நான் இது அமைதியாக இருக்கு, இந்த நேரத்தில் அழுவு வேணான்னு. ஏன் சரசு, கொஞ்ச நேரம் அமைதியாரு, வீட்டுக்கு போய் அதனால பேசிக்கலாம். விடு சரசு, எது நடக்கணும் இருக்கு அதான் நடக்கும். நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சுதா, அந்த சந்தோஷத்தில் இரு, அதை விட்டு அழுவாது சரசு.
சரி மாமா, சரி நான் என்னைய நானே தேத்திக்கிறேன். ஆனாலும் எனக்கு கஷ்டமாக தான் மாமா இருக்கு. முடியல என்னால. பூமாரி இல்லாம தூங்கி எழுந்திரிச்சா பூமாரியை பார்க்கறதும், அவ சாப்பாடு செஞ்சு என்கிட்ட வந்து கொடுக்கறதும், இதுக்கப்புறம் யார் செய்வா? நீங்களும் கார்த்திக்கும் வெளிநாட்டுக்கு போயிருந்தப்ப என் கூட இருந்தது பூமாரி தான். இப்போ திரும்பவும் நீங்கள் ஊருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டா என் கூட யார் இருப்பா? சொல்லுங்க மாமா, இன்னைக்கு எல்லாமே பூமாரி தான் மாமா. அட என்ன சரசினி, பேசி பேசி இப்போ பூமாரி அழுவுறா பாரு. ஏன் சரசினி, கல்யாணம் ஆன உடனே அழ வச்சிட்டியே. மடி மடி பூமாரி, ஐயோ அழுவாதம்மா, அழுவாத. என்ன நீ இப்படி கல்யாணம் ஆன உடனே அழுவுற? அம்மா தான் எது அழுகுறாங்கன்னா நீ இப்போ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க. கண்ணத்தோட அழுவாதம்மா, அழுவாத. அட என்னம்மா என்னம்மா கண்ணு, அப்பா சொல்கிறல, அப்பா சொன்ன கேப்பல்லம்மா, சொல்கிறத இல்லைம்மா, அழுவாதம்மா. இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சது, அந்த சந்தோஷத்தை அனுபவிம்மா, அழுவாதம்மா. மடி அழுவாதம்மா. சரிப்பா, சரி நான் அழுவல. அம்மா, அம்மாவை பார்த்துக்குங்கப்பா, பார்த்துக்குங்கப்பா. என்ன நீ யாருமே இல்லாத மாதிரி அழுகுற? நான் இல்லை, அப்பா நான் பார்த்துக்க போகிறேன். உங்கள் அம்மாவை நான் பார்த்துக்க மாட்டேனா? இந்த மாதிரி யாரும் பார்த்துக்காத மாதிரி தான் அழுகுவேன். சரி, கல்யாணம் முடிஞ்சோடனே சந்தோஷமாக இருக்கிறத விட்டு அழுகுறத பாரு. அளவே இல்லைம்மா. சம்மந்தி அம்மா, நீங்கள் எதுக்குப்பா வருத்தப்படுறீங்க? உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணை பூமாரி எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்கள் உங்கள் பொண்ணை பார்த்துப்போம். நீங்கள் கவலையே பட வேணாம். அதானே சரசு, சரசு நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ எதுவும் கவலைப்படாத. என்ன உனக்கு தெரியல, என்னை பற்றி தெரியல, நான் பார்த்துக்கிறேன் பூமாரியை. டேய் சூர்யா, பாரு, இம்மா நேரம் வருத்தப்பட்டிருந்த சம்மந்தி அம்மா உங்கள் அப்பா நான் பார்த்துக்கிறேன் சொன்னோடனே அப்படியே எல்லாத்தையும் சோகத்தெல்லாம் தூக்கி போட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தையில் அவ்வளோ பவர் இருக்கா? அதானே, என்ன இது? சரி ஏதோ ஒன்றுமா, சந்தோஷமாக இருந்தால் சரிதான். சரி நாம் கிளம்பலாமா? கிளம்பலாம். சரி போயிட்டு வரேன், போயிட்டு வரேன்ப்பா. அம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாம்மா, அதை சிரிச்சுக்கிட்டே சொன்ன என்ன? போயிட்டு வரேன் அத்தை, போயிட்டு வரேன். அப்பா அம்மா போயிட்டு வரேம்மா. என்ன சரத்து, இப்படி சோகமாக உட்காந்தா என்னதான் கதை? சாயந்தரம் வரவேற்பு இருக்குது, அடுத்து என்னென்ன வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, இப்படி உட்காந்து இருக்கீங்க. இப்போ திரும்ப போயிட்டு பூமாரியை பார்க்க தானே போகிறோம். திவ்யா, நீ உங்க கூட சேர்ந்தியா? சரசு இந்தாங்க, முதல்ல அந்த டீயை குடிங்க. காலைல அங்கே வீட்டில் டீ குடிச்சா சரி, அதுக்கப்புறம் சாப்பிட்டுனாலும் சாப்பிடல, கல்யாண வேலையில் சாப்பிடாம விட்டாச்சு. இந்த 2 பேரும் அந்த டீயை குடிங்க. வேணாம் மதனி, இப்போ டீ குடிக்கிற நிலமையில இல்லை, வேற யார்கிட்ட அதை எடுத்துட்டு போய் கொடு. சரசு சொன்னா கேளு, முதல்ல டீயை குடிங்களா? ஐயோ உங்களுக்கு என்ன சொல்லி நான் புரிய வைப்பேனே எனக்கே தெரியல. ஏன் திவ்யா, நீ சொன்னா நீயும் கூட உட்காந்து இப்படி அழுதுன்னு உட்காந்தா என்ன கதை? நீ தான் ஆறுதல் சொல்லணும். ஏத்தே,
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு கஷ்டமா இல்லத்தே. இப்ப வேன்ல வரும்போது தான் அப்படி போகும்போது கூட வந்தாலே. இப்ப நம்ம தனியா வரமே. இதுக்கப்புறம் பூமாரி அங்கே தான் இருப்பாளே. இங்க பேசக்கூட ஓடி போய் தோட்டத்துல போய் பேசக்கூட முடியாது, கூட வாட எதுவுமே பகிர்ந்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற நேரத்துக்கு கஷ்டமா இருக்குது. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கஷ்டமாவே இருக்கு. சரிதாம்மா திவ்யா, நீ சொல்கிறது எல்லாமே சேர்த்தான். கஷ்டமாக தான் இருக்கும். இன்னும் 2-3 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்படியே உட்காந்துருந்தா அடுத்தடுத்து வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் அழகு நேரம் சீக்கிரமாக கிளம்பி அங்கே போனால் மண்டபத்தில் போனால் திரும்ப பூமாரிக்கிட்ட பேசின்னு இருக்கலாமா இல்லையா? நான் போங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் போய் பேசலாம். அப்புறம் வருஷம் ஃபுல்லாக அவள் பேசிட்டு இருக்க முடியும். அப்புறம் பார்க்கணுன்னா இதுக்காக பஸ் ஏறி போகணும். அது நமக்கு நேரம் தான், தினமும் கூட போயிட்டு வர முடியாது. அப்போ எப்படி மதனி? ஐயையோ, என்ன சரசு நீ நல்லா தானே பேசுவ நீ. இப்போ உனக்கு சோகமாக இருக்கிறதுல நீ என்ன பண்ணுறனே உனக்கே புரிய மாட்டுது. எல்லாத்தையும் தெளிவாக பேசுகிற ஆள் நீ. இது எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒன்று தான். இது என்னவோ புதுசாக நடக்கிற மாதிரி இப்படி உட்காந்து அழுகுறீங்களே. நான் என்னதான் சொல்கிறது? இன்னொன்று நீங்கள் இரவுலையா கட்டி கொடுத்துக்குறோம் நம்ம வீட்டு பொண்ணை? உன் அண்ணன் பையனுக்கு தான் கட்டி கொடுத்துக்கிற. அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறா. இது ஏன் உங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டுது? அது ஒண்ணுதான் மதனி என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. என் அண்ணன் பையனை கட்டி கொடுத்துருக்க, என் அண்ணன் நல்லபடியா பார்த்துப்பார். அதெல்லாம் எனக்கு புரியுது மதனி. அப்புறம் என்ன புரியுதுல்ல? விடு. அப்புறம் இருக்க திரும்ப திரும்ப உட்காந்து அழுதுனே உட்காந்து இருக்கிற. அங்கே தான் அழுது, அப்புறம் திரும்ப இங்கேயே வந்து உட்காந்து அழுகுறீங்களே. இல்ல மதனி, சின்ன புள்ளியிலேருந்து வளர்க்குறோம். இவ்வளோ பெரிய ஆளானதுக்கு அப்புறம் எங்கேயோ தூரமாக போயிட்டு போய் விட்டதுக்கு அப்புறம் அதுதான் மதனி, அதுதான் என்னால ஏற்றுக்க முடியல. சரசு, இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நீ மூத்த பொண்ணு திவ்யாவை முதல்ல வேற எங்கன்னா இரவுல வெளியே எங்கன்னா கட்டி கொடுத்துன்னு வச்சுக்க. அப்போ உனக்கு அப்பயே இதை பற்றிலாம் புரிஞ்சிருக்கும். இந்நேரம் நீ அது ஒரு பெரிய விஷயமாவே பேசி நினச்சி இப்போ வருத்தப்பட்டுன்னு இருக்க மாட்டேன். திவ்யாவை எங்கள் வீட்லேயே கட்டி கொடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து பார்க்கறதுனால தான் உனக்கு வேறு வீட்டில் கட்டி கொடுத்த மாதிரி ஒரு எண்ணமே உனக்கு இல்லை. இதை நம்ம கூடயே இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ முதல் தடவை இப்போ நீ எங்கேயோ தூரமாக கட்டி கொடுக்கறதுனால தான் உனக்கு இப்போ வருத்தமாக இருக்குது. சரியா? எல்லாமே எனக்கு புரியுது மதனி. சரி, என்னை ஃப்ரீயாக விடு மதனி. நான் இன்னொரு கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிடுவேன். இந்த டீயை வேற யார்கிட்டயாவது கொடு மதனி. சாப்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். சரி சரசு, சரி. இதுக்கு மேலே உன்னோட இஷ்டம். நான் இந்த டீ வேற இடையாவது கொடுத்துறேன். ஏங்க, நீங்களாவது குடிங்களாங்க? இல்லை இல்லை, எனக்கு வேணாம். வேற யார்கிட்டயாவது கொடுத்துருங்க.